ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 138, ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு ரிசல்ட்டு 138. ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி, ஓகேங்களா? காருண்யா ப்ளஸ் கம்பெனி 525 ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க. 525 ட்ரா நம்பர்லேயே டபுள்ஸ் வருது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கு பாருங்கள் 525. இதிலேருந்து ரிசல்ட் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். எதுக்கும் ஏபிபிசிஎஸ்சிக்கு இதிலிருந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் அல்ல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரா நம்பர் ஆர்டரில் பாருங்கள் 525. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 383, ஓகேங்களா? டபுள்ஸ் பாருங்கள் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து ரிசல்ட்டு இன்றைக்கி கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரா நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் 138. ஸோ இந்த 138 ரிசல்ட் கொடுத்தா அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டு அப்படின்றதா நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு சார்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ரேரான ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். 2009 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2016 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2024 நேற்று இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இன்றைக்கி ரிசல்ட் வரும் அப்படின்றதா இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் 2009 16 வந்தப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் தான் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கலாம். ஸோ எதுக்கும் இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்துலாங்களாம். ஸோ இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் இன்றைக்கி ப்ளே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7, ஓகேங்களா? இன்றைக்கி ஆல்போர்டுக்கு 7ஆம் நம்பர் இல்லாமல் ப்ளே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? 7, 8 இதிலிருந்து ஒரு நம்பர் இறங்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இந்த 2 நம்பருமே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆல்போர்டுக்கு நீங்கள் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வச்சு பாருங்கள். 2 நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஸோ வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்க்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சிங்கிள் போர்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை விட்ட வேறு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் வந்துட்டு சிங்கிளாக ஏ போர்டுக்கு மட்டும் எடுத்துருக்கேன், எனக்கு ரிப்பீட் ஆகிறதுனால கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வரலாம். உங்களோட கெஸ்ஸிங்க்கு எப்படி அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏ போர்டு அண்ட் பி போர்டு நம்பர் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை சார்ட் அண்ட் கால்குலேட் கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சு எடுத்த நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ நல்ல வின்னிங் வரும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இதில் உள்ள நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 65, 77, 78, 73, 51, 56, 25, 79, 92, 86 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 2D நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஏபிபிசி ஏசி ஆல்க்கும் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 or 3 செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா நம்பரையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D நம்பர்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 765. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நம்பர், ஓகேங்களா? 765, 567, சாரி 775, சாரி ஃப்ரெண்ட்ஸ் 474, ஓகேங்களா? 765, 474, 808. ஸோ அதாவது 808, ஓகேங்களா? 808, 397 பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கெஸ்ஸிங்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. 265, ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு லாஸ்ட்டாக எழுதுகிறேன். 265ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கேயே எழுதி காமிச்சிக்கிறேன். 265 அப்படின்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த 265ன்றது இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த 2க்கு பவர் 7 அப்படின்னு 765 இந்த நம்பரை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர்லாம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.